Hi everyone, welcome to Meena for Math, which make your math lessons an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல sum number 6 பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, real numbers in the decimal expansions வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 1.3 sum number 6. Look at several examples of rational numbers in the form of p by q where q not equals to 0, where q, p and q are integers with no common factors other than 1 and having terminating decimal representations or expansions. Can you guess what property q must satisfy? Okay, here p by q formula இருக்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸை செக் பண்ணுங்க. எஸ்பெஷலி டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் p and qக்கு 1 தவிர வேற காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது அண்ட் q நான் ஜீரோ இன்டீஜரா இருக்கணும். இந்த கண்டிஷன் இல்லாம q சாட்டிஸ்ஃபை பண்ற இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் p by q ஃபார்முலா இருக்கிற சில டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ் வர மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இங்க நான் 7/8, 36/100, 1/2, 1/5 and 13/20 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எல்லாத்துக்குமே டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க அண்ட் எல்லாமே டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸா தான் இருக்கணும். நான் இங்க ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சி 7/8 ஈக்குவல் 0.875, 36/100 equals 0.36, 1/2 equals 0.5 and 1/5 equals to 0.2. Finally 13/20 equals 0.65. ஓகேவா? ஸோ கிளியர்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸாக இருக்குது அண்ட் பி பை கியூ ஃபார்முலா இருக்குது. அதில் பியும் கியூக்கும் 1 தவிர வேறு காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது அப்படின்ற மென்டாலிட்டியில் எடுத்துக்கணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் செகண்ட் ஆப்ஷன் 36/100 தவிர மற்ற எதுலையுமே காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஏன் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா சில ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரியும் வரும். அதை சொல்கிறதுக்காக இந்த எஸ்எம் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் இந்த p by q ஃபார்முலா இல்லாமல் அண்ட் p and qக்கு காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் q சாட்டிஸ்ஃபை பண்ணுற இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருக்க சம்மை அப்சர்வ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்சர்வ் பண்ண போகிறோம். இந்த ஆன்சர்ஸ் அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 7/8 இருக்குது இல்லையா? ஸோ 7 divided by 8. 8 is nothing but 2 power 3 இல்லையா? 2 கியூப்னு சொல்லலாம், 2 power 3ன்னு சொல்லலாம். ஸோ 2 power 3னா 2 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 power 3 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளைட் வித் 5 வித் த சேம் பவர். 2க்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவரோட நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 cube is nothing but 5 5s are 25. 25 times of 5 will be 125. So 7 times of 125 divided by 8 times of 125 இல்லையா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்க. 7 5s are 35, 5 carry over 3, 7 2s are 14, 15 16 17, 7 carry over 1, 7 1s are 7 plus 1 8. So 875 divided by 8 5s are 40, 0 carry over 4, 8 2s are 16, 16 plus 4 will be 20. So 0 2, 8 1s are 8, 9 10. ஸோ 1000. இப்போ பாருங்க 875 divided by 1000 கிடைக்குது which is nothing but 0.875. நான் லாங் டிவிஷனில் மெத்தடில் பண்ணாலும் எனக்கு அதே 0.875 தான் வந்துச்சு. ஆனால் டினாமினேட்டரில் 2க்கு எந்த பவரில் இருக்கோ நான் என்ன பண்ணிட்டேன் அதே பவரோட 5 மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். 5 the same பவரை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத்துக்கும் மல்டிபிள் பண்ணும்போது I'll get the same answer. எதுக்கு இந்த எக்ஸாம்பிளை நான் எக்ஸம்ஷனாக எடுத்தேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் 36 divided by 100ங்கிறது 0.36 அப்படின்னு. இந்த எக்ஸாம்பிளோட டினாமினேட்டரை அப்சர்வ் பண்ணுங்க. 100 நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸோ நான் என்ன 100 பிரிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் பிரிக்கலாம். 2 times of 50 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். 50 எப்படி பிரிக்கலாம்? 2 times of 25ன்னு பிரிக்கலாம். அண்ட் 5 எப்படி பிரிக்கலாம்? 5 times of 5. ஸோ பார்த்தீங்கன்னா 2 into இந்த 100 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 2 into 2 into 5 into 5 இல்லையா? which is nothing but 2 square into 5 square. அதாவது எனக்கு இங்கே கிடைச்சிருக்க டினாமினேட்டர்
2 பவரில் என்ன வந்திருக்கோ அதே தான் 5 பவர்லேயும் வந்திருக்கு. ஸோ நான் எந்த ஆன்சருமே எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக என்னால் ஆன்சர் எழுத முடிஞ்சது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரில் 2 பவரில் 1 இருக்குது. அப்போ நான் இன்டூ 5 பவரில் 1 மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஆன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். எனக்கு என்ன கிடைக்கும் 5/10ன்னு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் கீழே 10 கிடைக்குதுன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி வைப்போம் இல்லையா. ஸோ 0.5 எக்ஸாக்ட்லி கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேருந்து உங்களுக்கு டெசிமலுக்கு மாற்ற தெரிஞ்சுக்கணும். அப்படி இன்கேஸ் தெரியாதவங்க உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எப்படி மாற்றுறது ஈஸியாக எப்படி டினாமினேட்டரில் வந்து 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வரும்போது நம்ம எப்படி அதோட டெசிமல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நவ் சிமிலர்லி 1/5 பாருங்க. இங்கே டினாமினேட்டரில் 5 பவர் 1 இருக்கு. அப்போ நம்ம அப்படியே விட்டுடணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. 2க்கு இது சேம் பவராக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து பவர்ஸை வந்து நல்லா கவனமாக இங்கே 1 இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயும் 1 போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/10 கிடைக்கிது. அஃப்கோர்ஸ் 0.2 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா. ஸோ ஃபைனலாக இந்த 13/20 எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் 20 எப்படி பிரிப்பீங்க 2 டைம்ஸ் ஆஃப் 10ன்னு பிரிப்பீங்க அண்ட் 10 2 டைம்ஸ் ஆஃப் 5ன்னு பிரிப்பீங்க. அப்போ என்னோட 20 எப்படி இருக்குன்னா 2 × 2 × 5. ஆல்ரெடி 2ல பவர் 2 இருக்கு. ஆனால் 5ல ஒரே ஒரு 5 தான் இருக்குது, பவர் 1 தான் இருக்குது. இங்கே 2 இருந்தால் இங்கேயும் 2 வரணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்டூ 5 மட்டும் மல்டிபிள் பண்ணுறேன். இதோடு இன்னும் ஒரு 5 பவர் 1 ஆட் பண்ணினா எனக்கு 5 பவர் 2 கிடைச்சிரும் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே டினாமினேட்டரோட என்ன மல்டிபிள் பண்ணுறீனோ அதே தான் நியூமரேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 5 3s are 15, 5 carry over 1, 5 1s are 5 plus 1 6. 65 divided by 20 times of 5 will be 100. ஓகேவா. ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் 0.65 அப்படின்னு கிடைச்சிருது. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ப்ராசஸ், அதாவது என்னோட டினாமினேட்டரில் 2 பவருக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கோ அதே 5 பவருக்கும் வர மாதிரி நான் மல்டிபிள் பண்ணும்போது ஆன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எனக்கு என்னுடைய ஆன்சரை தட் இஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஸை சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ எல்லா டினாமினேட்டருமே 2 பவர் எக்ஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன் 2 பவர் எக்ஸ் இன்டூ 5 பவர் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ ஒரு ரேஷனல் நம்பரோட டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்க அந்த ரேஷனல் நம்பரோட டினாமினேட்டர் 2 பவர் எக்ஸ் இன்டூ 5 பவர் எக்ஸ் ஃபார்மில் இருக்கணும். தட் இஸ் கியூங்கிறது 2 பவர் எக்ஸ் இன்டூ 5 பவர் எக்ஸ்ன்ற ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரேஷனல் நம்பர்ஸை டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸாக கிடைக்கும். ஸோ hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. Exercise 1.3ல இருக்க sum number 5 பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே எக்ஸசைஸில் 7 sum பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.